ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூட்டி பாருங்கள் டே ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ப்ரைமரி காயில், செகண்டரி காயில் அண்டு என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, தட் இஸ் ப்ரைமரி வோல்டேஜ் அண்டு செகண்டரி வோல்டேஜ், கரண்ட்டோட வேல்யூ, ப்ரைமரி கரண்ட்டு, செகண்டரி கரண்ட்டு எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த மெட்டல் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்குது. சரியா? சரி. இந்த லேமினேட்டட் அண்ட் மேட் அப் ஆஃப் ஏ குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ இங்கே வந்து சிலிக்கான் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the coils are electrically insulated but magnetically linked via transformer core அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எலக்ட்ரிக்கலாக வந்து கரண்ட் கண்டக்ஷன் பண்ணாலும் பட் ஆனால் அது வந்து என்ன ஆகும், ஒரு ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இன்பிட்வீன் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த காயில் அக்ராஸ் which alternating voltage is applied is called primary coil P. அதாவது ஃபஸ்ட்டு காயில் primary coil அப்படின்னு சொல்கிறோம். and the coil from which the output is from drawn out from that is the coil across which alternating voltage is applied is called primary coil P. that is first coil. and the coil from which output power is drawn out is called secondary coil S அப்படின்னு சொல்கிறோம். next, the assembled core and the coils are kept in a container which filled with a suitable medium for better insulation and cooling purpose அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மரை வந்து எங்கேயாவது ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். அதை கழட்டி ஒரு ஆயில் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இது பாட்டிலில் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஆயில் வந்து எதுக்கு அப்படின்னா கூலிங் சிஸ்டமாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். இஃப் த காயில் இஸ் கனெக்டட் டு ஏ சோர்ஸ் ஆஃப் alternating voltage or alternating magnetic flux set up in the laminated core அப்படின்னு சொல்லுவோம். There is no magnetic flux leakage, then whole of the magnetic flux linked with the primary coil and is also linked with the secondary coil அப்படின்னு சொல்லுவோம். This means that the rate of rate at which the magnetic flux changes through each turn is same for both primary and secondary coils அப்படின்னு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா, கவனிங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஒர்க்கிங் நான் மட்டும் சொல்லிட்டேன். பட் தியரட்டிக்கலாக எப்படி சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டு ப்ரைமரி காயில் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட் பாயிண்ட். if the primary coil is connected to a source of alternating voltage அப்படின்னு சொல்லிட்டு, alternating voltageனா என்ன அர்த்தம்? இதுதான் alternating voltage. ஓகேவா? the alternating voltage or alternating magnetic flux is set up in the laminated core if there is no magnetic flux linkage hole with the magnetic flux linked with the primary coil. Okay, next, the magnetic flux linked with the primary coil are also the magnetic flux எதோட லிங்க் ஆகுதுன்னா செகண்டரி காயிலோட தான் லிங்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு காயிலில் ஏசி கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் தெர் இஸ் நோ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். பட் இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எதோட லிங்க் ஆகுதுன்னா செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய காயிலோட தான் வந்து என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். அப்போ செகண்டரி காயிலோட லிங்க் ஆகிறப்போ என்ன ஆகும்? திஸ் மீன்ஸ் த ரேட் அட் விச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்
changes through each turn is same for the both primary and secondary coils. As a result of flux change, EMF is induced. The EMF is induced means both primary and secondary coils. The EMF induced in the primary coil or back EMF EP. So EP is equal to minus NP into d pi V divided by dt. But the voltage applied Vp across the primary is equal to back EMF. ஓகேவா? பேக் இஎம்எஃப்னு என்ன அர்த்தம்? பேக் இஎம்எஃப்னு என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கக்கூடிய இஎம்எஃப், இதுக்கு முன்னாடி இருந்த இஎம்எஃப்னு வச்சுக்கிங்களேன். ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி இன்ட்டு டி பை பி டிவைடட் பை டிடி. The frequency of alternating magnetic flux in the core is same as the frequency of applied voltage. Therefore, the induced EMF in secondary coil will also have the same frequency as the applied voltage. ஆக்சுவலாக இந்த EMF அப்படிங்கிறது என்னென்னா, induced EMF in the secondary coil before EMF after EMF அப்படின்னு கூட சொல்லலாம். பிஃபோர் இஎம்எஃப் அண்டு ஆஃப்டர் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் இன்ட்டு டி பை பை டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லலாம். வேர் என்பி அண்ட் என்எஸ் ஆர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த primary and secondary coils respectively. If the secondary circuit is open, ES is equal to VS, where Vs is the voltage across the secondary coil. So Vs is equal to minus Ns into d pi by divided by dt. ஏன் Vs அப்படின்னா செகண்டரி காயில் ஃபார்ம் ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ. Vs is equal to minus Ns into d pi by divided by dt அப்படின்னு சொல்லணும். So from the equation Vs by Vp is equal to Ns by Np is equal to K அப்படின்ற கான்ஸ்டன்ட். சரியா? இது இந்த நியூ சிலபஸில் Vs by Vp is equal to Ns by Npன்னு கொடுத்துட்டாங்க. பட்டு Ns by Np is equal to ES by EP is equal to IP by IS அப்படின்னு சொல்லி தான் பழைய சிலபஸில் இருக்கும். சரி, பரவாயில்ல, இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? VS by VP is equal to NS by NP is equal to K அப்படின்னு சொல்லுவோம். This is constant K is known as the voltage transformation ratio அப்படின்னு சொல்லுவோம். For ideal transformerனால் என்ன அர்த்தம்னா, நல்லியல்பு தன்மை வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட் பவர் வேல்யூ அவுட்புட் பவர் வேல்யூ ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலாக இருக்கும். விபி ஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஐபி அண்ட் ஐஎஸ் ஆர் த கரண்ட் இந்த பிரைமரி செகண்டரி காயில் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி. ஸோ விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி இஸ் ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரம் த ஈக்குவேஷன் 4.27 return in the form of amplitude of corresponding quantities. So Vs by Vp is equal to Ns by Np is equal to Ip by Is. சரி, இந்த Vs, Ns, Ipa, Is இதெல்லாம் சொல்கிறோமே அப்படின்னா என்ன சார்? ஐபின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைமரி கரண்ட்டு. என்எஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். விஎஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம வோல்டேஜ் ப்ரொடியூசிங் இன் த செகண்டரி காயில். அதேமாதிரி விபின்னா ப்ரைமரி வோல்டேஜ். என்பின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயில். ஐஎஸ் அப்படின்னா செகண்டரி காயில் கரண்ட். நெக்ஸ்ட்டு இந்த கேஸு பொறுத்த வரைக்கும்னா என்எஸ் இஸ் கிரேட்டர் தென் என்பியாக இருக்கும்.
கே இஸ் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும். தென் விஎஸ் விபி, விஎஸ் இஸ் கிரேட்டர் தென் விபி அண்ட் ஐஎஸ் லெஸ் தேன் ஐபி. இதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு. இது ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் இதுதான் கண்டிஷன். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்எஸ் இஸ் கிரேட்டர் தேன் என்பி. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எங்கே? செகண்டரி காயிலில். செகண்டரி காயில்னால் என்ன? இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமில் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? செகண்டரி காயில். இது வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இன்கேஸ் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே அதிகமாக இருந்து, இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருந்து இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே கம்மியாக இருந்ததுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப்பு டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டெப்பு அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி, என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? என்எஸ் இஸ் கிரேட்டர் தென் என்பி, அது விஎஸ் இஸ் கிரேட்டர் தென் விபி அண்ட் ஐஎஸ் இஸ் லெஸ் தென் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி என்எஸ் இஸ் லெஸ் தேன் என்பி, என்எஸ் இஸ் லெஸ் தேன் என்பி. இப்போ கே இஸ் லெஸ், கேவோட வேல்யூ ஒன்றை விட கம்மியாக இருக்கும். அண்ட் விஎஸ் இஸ் லெஸ் தேன் விபி அண்ட் ஐஎஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். வேர் voltage is decreased and current is increased. ஓகேவா? சரி, இப்போ இது எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு. எஃபிஷியன்சினா எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது, the efficiency of transformer eta is a defined ratio of அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். சரியா? அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள ரேஷியோ எடுக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம்? ஈட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. ஓகேவா? இந்த எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மருமே 100% அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது. சம் எனர்ஜி லாஸஸ் இருக்குது. The transformer are highly efficient device having their efficiency in the range of 96 to 96%. சரியா? The variation of energy losses in transformer will not allow them 100% efficient. அதாவது 100% பியூர் அப்படியே கொடுக்குற எனர்ஜி அப்படியே 100% எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்மர் கண்டக்ட் பண்ணாது. சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் அது வந்து ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகலாம், அல்லது எனர்ஜி லாஸ் நடக்கும், அல்லது ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும், இல்லை வேறு சம் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி வேறு எப்படிலாம் வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்றது கீழே ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு, எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ பாருங்கள். தேர்ட் வீடியோ உங்களுக்கு எப்படின்னு நான் பார்த்துட்டு நீங்கள் ஹோம் ஒர்க்கு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லை, இன்றைக்கி இந்த 2 வீடியோ போதுங்கண்ணே. இந்த 2 வீடியோ மட்டும் இன்றைக்கி பாருங்கள். we will see that next we will see that next class. Okay, see you students.